ஹலோ நண்பர்களே, உங்கள் தூத்துக்குடி பாலா. இப்போ நம்ம கருவாட்டு கடை தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, இனிமே வர சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, நம்ம கருவாட்டு கடை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ முதல் இடத்துல பார்க்க போகிற என்னென்னா சால கருவாடு நண்பர்களே. இது வந்து தூத்துக்குடியிலே பார்த்தீங்கன்னா பின்னக்காயில் சாலம்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஒரு கிலோ வந்து 300 ரூபா நம்மகிட்ட, நல்லா ட்ரையானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு. இந்த நெத்திலி கருவாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தலை வாழை பிச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் கூட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதன் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 400 ரூபா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி வந்து கரவலை நெத்திலின்னு சொல்லுவோம் நண்பர்களே. நம்ம உயிரோடு பிடிச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே கரை ஓரத்துலேயே உங்களுக்கு ஒரு நெட்டு மாதிரி விரித்து அந்த நெட்டில் வந்து காய வைக்கிற நெத்திலி தான் இது. இந்த நெத்திலி வந்து கிலோ 500 ரூபா நண்பர்களே. நம்ம தூத்துக்குடியில் உள்ள தூத்துக்குடி கருவாட்டு கடை ரேட்டு வந்து ஒரு கிலோ 500 ரூபா. ஓகே நண்பர்களே, அந்த நெத்திலி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சம்பா கூனி, அதாவது இறால்லையே பொடி இறாலாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நண்பர்களே சம்பா கூனின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது 1/4 கிலோ 100 ரூபா, 1 கிலோ வந்து 400 ரூபா. இது வந்து பாறை கருவாடு, ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு கிலோ வந்து 500 ரூபா நண்பர்களே. உங்களுக்கு எல்லா ஊருக்குமே கொரியர் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது லவ் பேர்டுக்கு வந்து நம்ம கனவா ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த கால்சியம் அதிகமாக அந்த லவ் பேர்டில் இருக்கிற இந்த ஓட்டில் இருக்கிறதுனால இது கொடுப்பாங்க. இது முட்டை வந்து நல்லா திக்னஸாக இருக்குங்கிறக்காண்டி. இது வந்து மாசி பொடி, நம்ம கட்டை மாசி பார்த்துருக்கீங்களா, அதே இதில் வந்து இப்போ மாசி பொடி வச்சுருக்கோம். இது ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இடிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறனால நாங்களே மிஷினில் கொடுத்து இடிச்சு வச்சுருக்கோம். இது வந்து சால கருவாடு க்ளீன் பண்ணுது. அந்த கனவாவோடு வந்து ஒரு கிலோ 500 ரூபா நண்பர்களே. மாசி பொடி வந்து கிலோ 600 ரூபா. ஒரு பேக்கெட் வந்து 60 ரூபா வரும் நண்பர்களே, 100 கிராம். அடுத்தது க்ளீன் பண்ண சால கருவாடு ஒரு கிலோ 400 ரூபா. ஓகே நண்பர்களே. இதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரவலை நெத்திலி, நார்மல் நெத்திலி, இது எல்லாமே பேக்கெட் போட்டே வச்சுருக்கோம். கால் கிலோவா. அது பார்த்திங்கன்னா நார்மல் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகே நண்பர்களே. அதுக்கடுத்தது நம்ம வந்து அயலை கருவாடு பார்க்க போகிறோம். கேரளா சைடு, நார்கோயில் சைடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். மீன்லேயும் சரி கருவாட்லேயும் சரி, அதெல்லாம் நீட்டாக குடல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுருக்கோம். அது ஒரு கிலோ 300 ரூபா. வாழை கருவாட்டில் இது வந்து முள் வாழை, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். வாழை கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா நண்பர்களே. அதுக்கடுத்தது தான் ஸ்பெஷலான கருவாடு பார்க்க போகிறோம், வஞ்சிரம் கருவாடு. அதாவது நம்ம தூத்துக்குடியில் வந்து சீலா கருவாடு சொல்லுவோம். மெட்ராஸ் சைட்லாம் பார்த்திங்கன்னா வஞ்சிரம்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இந்த கருவாடு வந்து கரையாது, கட்டியாக குழம்புல போட்டால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கரையிற கருவாடு இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை. இந்த கருவாடு ஒரு கிலோ வந்து ஒரிஜினல் வஞ்சிரம் கருவாடு வந்து கிலோ 1200 ரூபா நண்பர்களே. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கருவாடு எதுவும் வேணும்னா கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் நம்பர் தரேன். அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் என்னென்ன இந்த பார்த்திங்களா, இப்படிலாம் கருவாட்டுக்கு மீன் வந்துச்சுன்னா நம்ம நீட்டாக உப்பு வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே. உங்களுக்கு கருவாடு தேவை அப்படின்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அதில் வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபோன் மூலியமாவோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வந்து கொரியர் அனுப்பி விட்றலாம். ஓகே நண்பர்களே. ஒரு கிலோவுக்கு கொரியர் சார்ஜ் 50 ரூபா நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளனா. அதே இது வெளி மாநிலம்னா ஒரு கிலோவுக்கு 70 ரூபா நண்பர்களே. ஓகே நண்பர்களே. நம்மகிட்ட இன்னும் கருவாடுலாம் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு என்ன கருவாடு வேணும்னாலும் சொல்லுங்கள், நீட்டாக பண்ணிடும். அதேமாதிரி எனக்கு ரொம்ப ஆதரவு தாரீங்க. ரொம்ப நன்றி.